கிறிஸ்தேசுக்குள்ளான அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் யாக்கோப்பு 5:13. உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் கடவன், ஒருவன் மகிழ்ச்சியாய் இருந்தால் சங்கீதம் பாட கடவன். ஆமென். அல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளுக்கு யாக்கோபு கொடுக்கிற ஆலோசனை, துன்பப்பட்டா என்ன செய்யணுமா? ஜெபம் பண்ண வேண்டும். ஜெபிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஜெபமே ஜெயம். ஆகதான் துன்பப்பட்டால் நம்ம என்ன செய்யணுமா? ஜெபிக்கணும். அதுக்கு உதாரணமா எசேக்கியா ராஜாவை நம்ம நினைக்க முடியும். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு, எசேக்கியா நீங்க பிழைக்க மாட்டீங்க, வீட்டுக்காரியத்தை ஒழுங்குபடுத்தும் சொன்ன போது எசேக்கியா ராஜா சூர்புறமா திரும்பி கண்ணீரோடு ஜெபம் பண்ணான். கர்த்தர் அவனுடைய ஜெபத்தை கேட்டு சுகத்தை மாத்திரமல்ல 15 வருஷத்துக்கு கூட்டி கொடுத்தார். ஆக பாருங்க, எசேக்கியா துன்பப்பட்ட போது அவன் ஜெபம் பண்ணினான். அதுதாங்க யாக்கோபு சொன்ன ஆலோசனை, துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில கூட ஜெபிக்கணும். நாம் துன்பப்பட்டா நம்ம ஜெபிக்கிறவர்களா இருக்கணும் இல்லையா? மகிழ்ச்சியா இருந்தா சங்கீதம் பாட கடவும். சங்கீதம், மகிழ்ச்சினால சங்கீதம் உண்டாகும். ஆகவே வேதத்தை நம்ம வாசிக்கிறதுல கவனமா இருக்கணும். வேத வசனத்துடைய பொருளின் ஆழத்தை உணரணும். ஆகவே அதை உணர்ந்து படிக்கும்போது மெய்யாகவே அதனுடைய வசனத்தினுடைய மேன்மை நமக்கு தெரியும். ஆகவே தான் துன்பப்பட்டால் நாம் செபிக்கணும். ஆனால் கேலி பரியாசத்தின் மத்தியில துன்பப்பட்டா ஜெபம்னா சாமுவேலை கர்த்தர் கொடுத்தார். நிறைய சாட்சிகள் சொல்லிக்கிட்டே போகலாம். ஆகவே இன்றைக்கும் நாம் இந்த வசனத்துல கற்றுக்கொள்ளுகிற ஆவிக்குரிய சத்தியம், நம்முடைய வாழ்க்கையில துன்பம் வரும்போது, நம்முடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் வரும்போது செய்ய வேண்டிய ஒரே காரியம் ஜெபிக்கணும், ஜெபம் பண்ணணும். ஆகவே நம்ம ஒருவேளை இது வரைக்கும் நம்ம துன்பப்பட்ட நேரத்தில் நம்ம ஜெபிக்காம மற்றவர்களை ஜெபிக்கும்படி நம்ம ப்ரேயர் ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்கலாம். நல்லது. முதலாவது நாம் ஜெபிக்கணும், அதுக்கப்புறம் மற்றவர்களுக்கு நம்ம ஜெப ரிக்வெஸ்ட் கொடுக்கணும். ஆகவே ஜெபிக்க நம்ம உட்படுவோம். அதே மாத்திரமல்ல, மகிழ்ச்சியா இருக்கும்போது நம்ம சங்கீதம் பாடணும், அவனுக்கு நன்றி சொல்லணும். சங்கீதனால ஸ்தோத்திரம். கர்த்தரை நான் எக்காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதிய போது என் வாயிலிருக்கு சொன்னது போல கர்த்தர் நாம் ஸ்தோத்தரிக்கணும். செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். நேசிக்கு நல்ல தகப்பனே, நாளில் கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி. இந்த வார்த்தைகளை பிடித்துக் கொண்டு நாங்கள் ஒவ்வொரு நாளும் வெற்றி நடைபெற உதவி. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவில் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்னென்றைக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.